இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த தம்பி அம்மனோட வேதனைய புரிஞ்சுக்காம இது சதி வேலை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வேலை இது சதி வேலையா இருந்தா அத செஞ்சவன் அம்மன் கழுத்துல இருக்கிற விலை மதிக்கவே முடியாத தாலிய விட்டுட்டு போவானா? அவ்வளோ காஸ்ட்லியான தாலி அது அங்கேயே இருக்கு. கண்ணுல மட்டும் ரத்தம் வருதுன்னா இது சதி வேலையெல்லாம் கிடையாது. அம்மனோட கோபம், அம்மனோட வேதனை, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. சிவனாண்டி, நாங்களே இப்ப குழம்பி போயிருக்கோம்பா. நீ வேற எதையாவது சொல்லி பிரச்சனையை மேற்கொண்டு குழப்பாத. ஐயா பெரியவங்களே, என் மாமா அப்படி என்ன தப்பா சொல்லிட்டான்னு அவன் மேல பாயிறீங்க. இத பாருங்க, அம்மன் காட்டுற அறிகுறியை புரிஞ்சு நடந்துக்குங்க. இல்லன்னா மாறி மழை பெய்யாது, மக்களோட நிலை தலைக்காதுன்னு சொல்றான். இவனும் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். இவனுக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல? கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க 2 பேருக்கு என்னையா பிரச்சனை? ஊர் பஞ்சாயத்து கூடி இருக்குல்ல, பெரியவங்கெல்லாம் பேசிட்டோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் சாமி மேல வச்சிருக்க பக்தி நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். சாமியோட கண்ணுல இருந்து ரத்தம் எல்லாம் வரலங்க. இது யாரோ பிளான் பண்ணி பண்ண சதியா தான் எனக்கு தோணுது. சரிங்க, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. எதனா பரிகாரம் பண்ணணும்னா சொல்லுங்க. இந்த ஊரு நிம்மதியா இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ அதை நாங்க பண்றோம். கேட்டியா மாமனே? பண்ண வேண்டிய கும்பாபிஷேகத்தை பண்ணுங்க பண்ணா அதுக்கு சத்தத்தையே காணோம். இப்ப ஊரோட நிம்மதிக்கு பரிகாரம் பண்ண போறாராம். பரிகாரம் பரிகாரம் என்ன பரிகாரம்? சித்தப்பா, கும்பாபிஷேகம் பண்ணணும், அதுதான் உண்மையான பரிகாரம். ஏங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இவர் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கும்பாபிஷேகம் நடத்துறேன்னு சவால் விட்டார்ல. ஆனா இது வரைக்கும் அதை செஞ்சாரா? பிரிஞ்சு போன இவர் 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து கும்பாபிஷேகத்தை நடத்த முடியல. இப்ப இவர் குடும்ப பிரச்சனையால கும்பாபிஷேகமே நடக்கல. அதனாலதான் அம்மன் கண்ணுல ரத்தம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன்.